நான் கேட்கிறேன், எல்லாத்திலும் தான் கொள்ளடிக்கிறீங்க, ஆவின் பால்லையும் கொள்ளடிக்கணுமா? அது ஏழை எளிய மக்கள், நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், அது மட்டும் இல்ல பச்சிளம் குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய பால், அந்த பால்ல இன்றைக்கு ஊழல் இருக்கிறது. அதிமுகவுடைய ஒரு முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய வைத்தியநாதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆவின் பால்ல பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. ஆகவே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அதற்கு பிறகு அந்த துறையுடைய அமைச்சராக இருந்த மாதவர மூர்த்தி அவர்கள் அந்த பதவியில் இருந்து நீக்கிவிட்டு வேறு ஒருவரை நியமித்தது உண்டு. நான் கேட்கிறேன், அவரை பதவியிலிருந்து நீக்கியதற்கு என்ன காரணம்? ஆக ஊழல் நடந்திருக்கிறது, படுபயங்கரமான ஊழல் நடந்திருக்கிறது. ஆகவே முறையான விசாரணை நடத்திட வேண்டும் என்று தொடர்ந்து நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இலவசமாக மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டம். நான் அந்த திட்டத்தை குறை சொல்லி பேசுகிறேன்னு கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த திட்டத்தை பயன்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறைகேடுகள், மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய லேப்டாப்பை எங்கிருந்து கொள்முதல் செய்கிறார் என்று கேட்டால், அரசினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய எல்காட் நிறுவனம், அந்த எல்காட் நிறுவனத்தின் மூலமாகத்தான் அந்த லேப்டாப் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால் எல்காட் நிறுவனம் அதை கொள்முதல் செய்யப்படுகிற போது டெண்டர் விடுகிறார்கள். டெண்டர் விடுகிற போது சில நிபந்தனை விதிமுறைகளை வகுத்து அந்த டெண்டர் விடுகிறார்கள். ஆனால் எல்காட் நிறுவனம், அரசு சொந்தமாக இருக்கக்கூடிய எல்காட் நிறுவனம் விதித்திருக்கக்கூடிய இந்த நிபந்தனையை ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ளல. எனவே அந்த நிபந்தனைகள் தேவையில்லை என்று சொல்லி அதை தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு அவர்கள் ஒவ்வொரு லேப்டாப்பிற்கும், நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், ஒவ்வொரு லேப்டாப்பிற்கும் 1500 ரூபாய் அதிகம் கொடுத்து அதில் பல்லாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு ஊழல் செய்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகையில மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, மின்சாரம் ஆட்சிக்கு வந்தா நாங்கள் தடையில்லா மின்சாரத்தை வழங்குவோம், மின்வெட்டு இல்லாத மின்சாரத்தை மாநிலத்தில் நாங்கள் நிறைவேற்றியே தீருவோம் என்று உறுதிமொழி தந்தார்கள். அதை நம்பி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு தந்தார்கள், ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்னாச்சு? இன்றைக்கு நாம் ஆட்சி இருந்த நேரத்தில் 2 மணி நேரம், ஆனால் இவர்கள் ஆட்சிகளே பல மணி நேரம் ஆச்சா இல்லையா? நாங்கள் அப்போதே சொன்னோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த போது இந்த மின் உற்பத்தியை பெருக்குவதற்காக பல திட்டங்களை நாம் கொண்டு வந்து நிறைவேற்றினோம். 60%, 70% முடிந்த பணிகள் எல்லாம் உண்டு. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன செஞ்சிருக்கணும்? திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த 70%, 80%, 90% முடிந்திருக்கக்கூடிய அந்த பணிகளை வேகப்படுத்தி துரிதப்படுத்தி அதை நடத்தி முடித்திருந்தால் இந்நேரம் தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இல்லை என்ற ஒரு பிரச்சனை நன்றாக வந்திருக்கும். ஆனால் அதை அவர்கள் செய்ய மறுத்தார்கள். ஏன் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வரவில்லை என்று சொன்னால், அதை நிறைவேற்றிவிட்டால் தனியாரிடத்தில் போய் மின்சாரத்தை வாங்க வேண்டிய அவசியம் வராது. மின்சாரத்தை தனியாரிடத்தில் வாங்கினால்தான் அதிலே ஊழல் செய்யலாம் என்று முடிவு செஞ்சு இன்றைக்கு வெளிமாநிலத்தில் கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் தனியார் மூலமாக இன்றைக்கு தனியார் சில நிறுவனங்கள் காற்றாலைகள் மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கிறது. ஆனால் குறைந்த விலையில் அரசுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதை வாங்க மறுக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், தனியார் இடத்துல மின்சாரத்தை வாங்க முடியாது. அதனால்தான் இப்பொழுது அவர்கள் தனியார் இடத்துல பல கோடி ரூபாய் ஊழல் செய்வதற்காக அவர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர வேறு இல்லை. ஆக 80,000 கோடி ரூபாய் நஷ்டத்தில மின்சார வாரியம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், 8/2/2015 அன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில பத்திரிகையில ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். 2013-14 மட்டும் 30,529.30 கோடி ரூபாய் மின்சாரம் வெளிமாநிலத்திலிருந்து வாங்கி கொண்டிருக்கிறது. ஆக வெளிமாநிலத்திலிருந்து வாங்குகிற காரணத்தால் பல கோடி ரூபாய் ஊழல் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெளிவாக அந்த பத்திரிகையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு இன்னொரு செய்தி, அதுவும் ஒரு ஆங்கில பத்திரிகை தான், எக்கனாமிக் டைம்ஸ் என்கிற ஆங்கில பத்திரிகை.
ஆக இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல்களுக்கெல்லாம் சகல வைத்தார் போல ஒரு மாபெரும் ஊழல். என்ன ஊழல் என்று கேட்டால் 1,00,000 கோடி ஊழல், 1,00,000 கோடி ரூபாய் ஊழல். தாது மணல் கொள்ளையடிப்பதில் இந்த ஆட்சி எப்படியெல்லாம் ஊழல் செய்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறது. என்ன செய்தி என்று கேட்டால், ஒரு தனியார் நிறுவனம், அந்த தனியார் நிறுவனத்தினுடைய பெயர் பிபி மினரல்ஸ். அந்த நிறுவனத்தை பற்றி ஆதாரங்களோடு சில செய்திகளை அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. என்ன ஊழல் என்று கேட்டால், நாட்டினுடைய பாதுகாப்புக்கு முக்கியமாக பயன்படக்கூடிய கனிம பொருட்கள், அந்த கனிம பொருட்களை தனியார் நிறுவனங்கள் எடுக்கவோ அதை கையாளவோ கூடாது என்பது சட்டம், மத்திய அரசு விதித்திருக்கக்கூடிய சட்டம். ஆனால் பிபி மினரல்ஸ் நிறுவனத்துக்கு அணு ஆயுத தயாரிப்புக்கு பயன்படும் கனிம பொருளை எடுப்பதற்கு இந்த அரசு அனுமதித்தது மட்டுமல்ல, இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு ரகசியமாக ஏற்றுமதி செய்வதற்கும் இந்த ஆட்சி அனுமதி தந்திருக்கிறது என்று சொன்னால் தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அந்த பிபி மினரல்ஸ் கம்பெனி உரிமையாளர் யார் தெரியுமா? அம்மையார் ஜெயலலிதாவுடைய குடும்பத்திற்கு மிக மிக வேண்டியவர். அது மட்டுமல்ல, ஜெயா டிவிக்கு அவருடைய பினாமி பெயரில் நடத்தக்கூடிய பல நிறுவனங்களுக்கு அவர் பங்குதாரராக இருக்கிறார். இதை நான் சொல்லல, பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் குன்கா அவர்கள் தந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பு முழுசும் முடிச்சு பார்த்தா தெரியும். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு தண்டனை தருகிற போது இந்த பிபி மினரல்ஸை பற்றியும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஜெயா டிவியில பங்குதாரர், அதே போல சசிகலா, இளவரசி சுதாகரன் போன்ற பல நிறுவனங்கள் எல்லாம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அதிலே பங்குதாரராக இருக்கக்கூடியதுதான் பிபி மினரல்ஸ் என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அதில் மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே 1,00,000 கோடி ரூபாய் ஊழல் இந்த தாது மணல் பிரச்சனையில நடந்திருக்கிறது என்று நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். பத்திரிகைகள் ஆதாரங்களோடு சுட்டி காட்டியிருக்கின்றன. எனவே உடனடியாக தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், துணிவு இருந்தால் சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்று நாங்கள் வைத்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றிட வேண்டும். ஆக இந்த நிலையிலே தான் தமிழகத்தினுடைய மோசமான நிலை இருந்து கொண்டிருக்கிறது.